ஹை ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் அடுத்து நடிக்க போதுன்றது இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரெமோவாக பார்க்கலாம் வாங்க. இங்கே ஐஸ்வர்யா கண் முழிச்சதுமே எல்லாருமே போயிட்டு ஐஸ்வர்யா கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யா, உனக்கு ஒன்றும் இல்லைம்மா, நீ நல்லா இருக்கு அப்படின்ட்டு அவங்களுடைய அம்மா அப்பாலாம் பேசுகிறாங்க. அதுக்கப்புறமா நடந்த விஷயம் எல்லாமே செய்து சொல்கிறாங்க. தமிழ்செல்வி மட்டும் அந்த இடத்துல இல்லைன்னா ஐஸ்வர்யா இன்னைக்கு உன்னுடைய உசுரை காப்பாற்றிருக்கவே முடியாதுன்றாங்க. சரியான நேரத்தில் தமிழ்செல்வி அவ்வளோ பிரச்சனை பண்ணி கூட்டிகிட்டு வந்ததுனால தான் இன்னைக்கு நீ உயிரோடு இருக்குன்ட்டு நடந்த எல்லா இன்சிடென்ட்டுமே சொல்கிறாங்க. நான் இப்போ தமிழ்செல்வியை பார்க்கணும் சேதுமம்மா, நீங்கள் தமிழ்செல்வியை வர சொல்கிறீங்களான்னு. அப்புறம் தமிழ்செல்வி உள்ளே வராங்க. வந்ததுமே தமிழ்செல்வி கையை பிடிச்சிட்டு ஐஸ்வர்யா தமிழுக்கு தேங்க் பண்ணுறாங்க. ரொம்பவே தேங்க்ஸ் தமிழ்செல்வின்றாங்க. ஏன்னா சரியான நேரத்தில் நீங்கள் என்னோட உசுரை காப்பாற்றுறதா நான் இந்நேரம் உங்ககிட்ட நான் பேசியிருக்கவே மாட்டேன்ட்டு இவங்கெல்லாம் சொன்னாங்க. உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நன்றின்றாங்க. நினச்சிருந்தா என்னோட உசுரை காப்பாற்றாத போயிருக்கலாம். ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையவே நான் பறிச்சுக்கிட்டேன்றாங்க. அதெல்லாம் மனசுல வச்சுட்டு நீங்க என்ன காப்பாத்தாது இருந்திருக்கலான்றாங்க ஐஸ்வர்யா. நான் ஒண்ணு சொல்லட்டுமான்றாங்க. இந்த உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம் வரும்போது யாரா இருந்தாலும் உதவி செய்வாங்க. இன்னொரு விஷயம், நீ என்னுடைய குழந்தையோட உசுரை காப்பாத்திருக்க, அதனால உன்னை காப்பாத்தினேன்றாங்க. அதே சமயம் நான் உன்னை தங்கச்சியை பார்த்தேன்னா அதனால நான் காப்பாத்தினேன்றாங்க. இன்னொரு பக்கம் இப்ப சொன்னேன்ல, நான் உனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கேன், உன்னுடைய ஹஸ்பண்டவே நான் கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு சொல்றேன்ல, அவர் என்னுடைய புருஷன் இல்லை, அவரை நான் என்னைக்கோ நான் தூக்கி போட்டுட்டேன். நீ அவரை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருந்தாலுமே எனக்கு ஹாப்பி தான்றாங்க. அவரை விட்டு போனாலும் எனக்கு சந்தோஷமா இருக்குன்றதெல்லாம் இல்லை சரியான்றாங்க. நீங்க சந்தோஷமா வாழ்ந்தேன்னா வாழலைன்னா எனக்கு என்ன வந்துச்சுன்றாங்க. உன்னுடைய உசுரை காப்பாற்றணும்னு தோணுச்சு, காப்பாத்திட்டு அதை விட்டுட்டு நீ அவர் கூட வாழ்றது எனக்கு பிடிக்கல, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்ற எந்த ஒரு எண்ணமும் எனக்கு இல்லைன்றாங்க. நான் ஹாப்பியாக இருக்கேன், இந்த லைஃபே எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்றாங்க. அப்போ சேதுக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிடுது, ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுறாங்க. அதோட இந்த ப்ரெமோவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோடில் என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.